ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவல் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணால் போதும், இந்த மாதிரி வந்துடும். இப்போ ஒரு சின்ன கடாயில் நான் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கட் பண்ண கேஷ்யூநட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ கோகோனட் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிரேட் பண்ணியிருக்கேன். இந்த கோகோனட்டை கொப்பரை தேங்காயை வந்து கிரேட் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஒரே ஒரு தடவை நீங்கள் மிக்சியில் அடிச்சுட்டு அப்புறம் அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். இப்போ நம்ம சுகர்கேன் சுகர் சேர்த்துக்கலாம். இதோட வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து அப்படியே அதை அந்த கண்டெய்னரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான அவல் பொடி ரெடி. இதோட குக்கிங் டைம் வெறும் 1 மினிட் தான். இதை சூப்பராக நீங்கள் ஒரு ஸ்நாக்காக பண்ணி சாப்பிட்லாம். சப்போஸ் நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் அழகாக இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 வாரம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இது கெட்டே போகாது. அட்டகாசமான ஸ்நாக் 1 மினிட்ல ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். RG சிம்பிள் மீல்ஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.